ஓம் ராஜகிருபாயை நமஹ. அம்பாளுக்கு கருணை ததும்பி நிற்குதுன்னா கண்ணனே எதுக்காக தன்னை அண்டின பக்தனை எந்த பெரிய போஸ்ட்ல உட்காந்து வைக்கிறதுன்னு காத்துக்கிட்ட கூடா. அந்த ஏதாவது சிபாரிசு லெட்டர் தொந்தரவு டெல்லிக்கு போய் சிபாரிசு அப்படி பண்ணியா பதவி. அம்பாள் நினைச்சா உடனே பதவி தேடிக்கிட்டு வருமா. ஓம் ராஜபீடனி பெரிய ராஜபீடத்துல உட்காந்து சொல்லுடா. ஓம் ராஜபீட இந்த 1000 நாமாவும் பாஸ்கர் ராயர் பண்ணியிருக்கிற அர்த்தம் தன்னுடைய அனுபவத்தோட அம்பாளை உபாசிச்சேன். இன்னொன்னு ஆபத்துல வந்து ரட்சிச்சாள் அம்பாள் நேர எழுதுறாள். அதை படிக்கிற போது மகிழ்ச்சி இருக்கும் உடம்புல. அம்பாளை அறுக்கலாமான்னு தோணும். அனுபவத்தை போய் எழுதியிருக்காள். அந்த அம்பாளுக்கு தான் இப்ப கோட்டி ஹோமம் பண்றாள். உபனிஷத்துல போய் சொல்லியிருக்கு மகாமந்திரங்கள் திலத்தால பண்ணினா என்னென்ன கஷ்டங்கள் இப்ப தேசத்துல வந்திருக்கோ இத்தனை கஷ்டங்களும் போகும். எதாவது வேணுமோ நமக்கு தெரியாததெல்லாம் கூட அது சொல்றது. ஸ்ரீயஞ்ச லட்சுமிஞ்ச புஷ்டிஞ்ச கீர்த்திஞ்ச பிரம்மண்யம் பரபுத்ரதாம் ஸ்ரத்தாமீதே பிரஜா சந்ததாது ஸ்வாஹா. ஸ்ரீ நிறைய வேணும்னது கிடைச்ச ஸ்ரீனுடைய அபிவிருத்தி லட்சுமி, நல்ல சாரீரமான புஷ்டி, நல்ல கீர்த்தி, கடனின்மை. வீட்டுக்கு வாதி கேட்டாலே ஆறா கடன் இல்லாத வாழ்ந்தோன்னு கேட்கிறாளே. கடன் வாங்கிட்டு ஒருத்தன் கவலைப்படாமல் இருந்தான்னா அவன் தான் அசடம். கிமிஹா சௌச்சம் பவேத் ரிணம் கிமிஹா ஆசௌச்சம் நாள் உலகத்துல தீட்டு எதுன்னா கடங்காரம் தான் தீட்டுன்னு. கடன் வாங்கியிருக்கானே அவன் தொடாதே இருக்காள். அந்த ஆசௌச்சக்காரனை தொட்டா தூக்கி இவனை பார்த்தா தீட்டு. கடன் வாங்கினோடனே கடன் இருக்கலாமோ நம்ம தேசத்துக்கு. கடனை பெரிய பரமசத்ருன்னு விட்டாள். ஆச்சாரியால் சொல்றாருன்னா எவ்வளவு சொல்லுவாள், எவ்வளவு யோஜனை பண்ணி சொல்லுவாள், சாஸ்திர சாரத்தான்னு சொல்லுவாள். 2800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன உபதேசம் 181 கேள்வி, 181 பதில். ஆபதி கிம் கரணீயம் என்று சொன்னாலே தெரியவாள். ஸ்மரணீயம் அம்பாளுடைய 2 சரணத்தையும் அப்படியே ஸ்மரிக்கணும் விட்டாள். அப்படியே பாதசரமும் ரத்த நகமும் திவ்யமான சிகப்பு லாட்சாரசமும். லாட்சாரசம்னு சொல்றது மருதாணி மாதிரி. அது ஒரு இது காலில் அம்பாளுக்கு கட்டிருக்குமா. அதை பத்தி மந்திரசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றாள். அம்பாள் காலை ஸ்மரிக்கிற போதெல்லாம் அப்படி ஸ்மரிக்கணுமா. அப்படிப்பட்ட 2 சரணத்தையும் ஸ்மரிக்கணும்னு விட்டாள். அது என்ன பண்ணும் நாள், அந்த ஸ்மிருதி என்ன பண்ணும் நாள். பிரம்மா வந்து இந்த பக்கத்துல என்ன வேணும்னு காப்பறான். அம்பாளுடைய சரணத்தை ஸ்மரிக்கிறவன்றதுல என்னண்ட குபேரம் வந்து என்ன வேணும்னு காப்பறான். என்னண்ட பகவான் நாராயணன் என்ன வேணும்னு காப்பாடாம். பரமேஸ்வரன் என்ன வேணும்னு காப்பாடாம். இதுக்கு மேல என்ன வேணும். தேவதைகள் வந்து நம்ம பக்கத்துல வந்து நின்று கேட்கறதுக்கு மேல நமக்கு என்ன லாபம் வேண்டும். அப்படி அம்பாளுடைய சரண தியானம் இப்படி பண்ணும்னு சொல்றாள் ஆச்சாரியாள். அம்பாளுடைய சரணத்தை மறக்கவே விடாது, அதை பிடிச்சுக்கணும். அந்த ஸ்மிருதி வரதுக்காகத்தான் இந்த ஜப ஹோமங்கள்லாம் அவ பண்றாள். அம்பாளவா சித்தத்துல கிளப்பி விட்டு இப்படி பண்ணி இல்லாமனா அவ பாட்டுக்கு ஏகாந்தமா உட்கார்ந்து 24 மணி நேரமும் தியானம் பண்றவன். ரொம்ப ஒரு குஹ மாதிரி உள்ள ஒரு ரூம்ல கதவை சாத்தின்னு உட்காந்துதான் அவளை பார்த்திருக்கேன் நிறைய. எனக்கு அது ஆச்சரியமா இல்லை, இப்ப இதான் ஆச்சரியமா இருக்கு. அவ கார்ல வரதும் இங்க வந்து இந்த வெயில்ல அவளை ஒவ்வொருத்தரும் ஆத்துக்குவான்னு கூப்பிடுறாள். அவ வந்து ரொம்ப தாட்சியம் உள்ளவாள். ஆறு சொன்னாலும் கேட்பாள். ஆண்கள்லாம் அப்படித்தானே இருப்பாள். அவன் அதோட கூட சொல்றாளே தவிர்த்து அப்படி அப்படி விட்டுடுவாள். அது இல்லை அம்பாள் அப்புறம் நடத்திக்கிட்டோம்னு விட்டுடுவாள். இத்தனை 80 மூட்டை இல்லையே அவன் தொட்டு பார்த்து முடியுமா, கண்ணால பார்த்து சாத்தியமா. அவன் ஹோமத்துக்கு திரவியங்கள் வர வைபவத்தை வந்து பார்த்தேன்னா தெரியும். ஒரு மனுஷன் கொண்டு சேர்க்க முடியாதுன்னு. இது ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய காரியமே இல்லை. அது மாதிரி கொண்டு வந்து சாமான்கள் அங்க வந்து குவியும். அப்ப வந்து பார்த்தா தான் தெரியும். அது அவளை போலத்தை பெரியவாளாக முடியும். படம் பண்ணா ஏதோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது மாதிரி படத்தை லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி அது சாமான இன்னொருத்தர் சேர்க்க முடியுமா. அவளை போலத்து தொழுவிகளுக்கு தான் அவ தப்போபலத்தில் நடக்கும். அது ரொம்ப நியாதர்ஷமான முறையில் நடக்கும். அதை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். 7 மணி நேரம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சமயம் போய் நான் கூட இருந்து அனுபவிச்சிருக்கேன். அவசியம் இந்த புண்ணியத்துல எல்லாரும் கலந்துக்கணும்.
ஒரு பக்தா தன் பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி 1100 ரூபாய் கொடுத்தாளா. வடவாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் தர்ம குடும்பம். அவ தோப்பனார், ஸ்வீகார தோப்பனார் இப்ப இருந்தார்னா இந்த ஹோமம் முழுக்க தனதுன்னு சொல்லுவார். அவ 1000 ரூபாய் கொடுத்தாளா. பொள்ளாச்சி என் மகாலிங்கம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காளா. மணலி ராமகிருஷ்ண முதலியார் 1000 ரூபாய் கொடுத்திருக்காளா. ஜஸ்டிஸ் கைலாசம் அவர்கள் 101 ரூபாய் கொடுத்திருக்காளா. டி சதாசிவம் நேற்றுக்கு வந்தாலே 400 ரூபாய் கொடுத்திருக்காள். இப்படி சம்சாரிகள் எல்லாம் கொடுக்குறாள். அவெல்லாம் கொடுக்குற நோக்கம் என்ன? அம்பாளுடைய அனுகிரகம் வேணும்னு அப்படி எப்படி இந்த தினம் அம்பாளுடைய சரித்திரம் நடக்கிறதுனால சௌந்தரம் கைலாசம் பேசணும்னு சொல்றாள். ரத்னம் இருவாள். நான் நேற்றுக்கே அவ பேசணும்னு சொன்னேன். நேற்றுக்கு ஒரு விருந்துக்கு ஏதோ கல்யாண நிர்பந்தமா ஆரோ வச்சுன்னு போயிட்டா. அவளை 5 நிமிஷம் நடுப்புற போயிருக்கிற போது நான் சொன்னேன் அவள் வெளியில போயிருக்காருன்னா. இன்னைக்கு இருந்து கடைசியில பெரியவா பேசினதுக்கு அப்புறம் அவள் பேசிட்டு தான் அதுக்கு போவா. இன்னும் ரொம்ப பேர்கள் இதுக்கு ஒத்தாசை பண்ணணும். ஜபஹோமங்கள் லட்சக்கணக்கான சாதுக்குழுக்கு அன்னம், அங்க வந்தவாளுக்கெல்லாம் அன்னம். அப்படித்தான் நடக்கிறது. அவ அந்த கர்மா ஆரம்பிச்சுதான் அதுதான் கவனிப்பாள். அப்புறம் ஆறு வந்திருக்கா என்ன ஏது ஒன்றும் அவளால பார்க்க முடியாது. அங்க போறவா எல்லாருமா தான் நாம் எல்லாருமா தான் எல்லாம் பண்ணிக்கணும். அதையும் மனசுக்கு புரிஞ்சுக்கணும். சுழலா வந்தாலே இங்க வந்தாலேன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டா. ஒவ்வொருத்தரையும் அவ கூப்பிட்டு பேசக்கூட முடியுமோ? அவ அந்த கர்மாவெல்லாம் போய் நிற்பாள். அதெல்லாம் அவளுக்கு கண்ணும் மனசும் அம்பாளுகளையும் இருக்கும். அது மாதிரியான முறையில் நல்ல முறையில் அங்க நடத்த போறாள். பெரிய ராஜாக்கள் அப்படி நடத்த முடியாது. அந்த ரீதியெல்லாம் பண்ணுவாளவா. இந்த புண்ணியத்துல எல்லாரும் ரொம்ப கலந்து கொள்ளணும். இன்னும் பல பேர்கள் அப்படி எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கோபாலத்திரம் இருவாள். அவள் நிறைய கொடுக்கணும்னா மனசுல அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் மனசுல தோணி கொடுக்கணும்னு ஆரம்பம் சொன்னால் பெரிய வாழ்க்கையை கொடுங்க. இந்த ரத்னம் வாழ்க்கை கொடுத்தா வாழ்க்கை போய் சொல்லணும்னு சொன்னேன். எத்தனையோ பேர்கள் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடனே கொடுத்துடணும். ஏன்னா தர்மம்ங்கிறது அப்புறம் என்ன ஆகுமோ சித்தம். நாம் என்னத்தை கண்டோம்? இடதுகையிலேருந்து எண்ணெய் வெட்டுக்கிறான் கர்ணன். தங்க கண்ணி வெள்ள எண்ணெய் பூமியில ஹோமம் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கணும். அஸ்வத்தாமா பலிர்வியாசோ ஹனுமாம்ஷ்ட விபீஷணா பிரபு பரசுராமஷ்ட சப்தைதே சிரஜீவிதான்னு. இது இந்த க்ஷவரம் அபியங்கம் இதெல்லாம் ஆயுஷ் கர்மா, ஆயுஷ விருத்தி பண்ற காரியம். அதுக்காக தான் நாள் பார்த்து தேய்ச்சிக்கிறது, நாள் பார்த்து பண்ணிக்கிறது. இப்போ அமாவாசையில முதல் கொண்டு சுயமே பண்ணிக்கிறான். அது வேற ஆள் இல்லாமல இந்த ஒரு வேலைக்கு கொடுக்குற கட்டணா கூட இல்லாம போயிடுறதுல. இது பூமியில விட சொல்லியிருக்கு இந்த எண்ணெயை. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சவா கூட இப்ப என்ன பண்றா, அது தொடையில விட்டுக்கிறான். அது வேஸ்டா போயிடுவானே, பூமியில விடுவானேன்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாதத்தை இவனே சாப்பிடுவானே, அப்பா சாதத்தை. அது கூட இன்னொருத்தர் சாப்பிட்டு போவானே சொல்லி அது மாதிரி தொடையில விட்டுக்கிறான். பூமியில விட வேண்டியது. கர்ணன் அது மாதிரி பூமியில ஹோமம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு யாச்சகர் உள்ள வந்து வெட்டுக்குன்னு வந்துட்டார். கதவு திறந்தது. யாச்சகம் வாங்குறவாளுக்கு சமயங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அவனை எங்கேயாவது பிடிச்சு பண்ணோம். அப்படித்தான் வருவாள். அப்படி வெட்டுக்குன்னு உள்ள வந்துட்டார். அப்படியே கையில இடது கையால தங்க கண்ணியை கொடுத்துட்டானே. பத்னி வந்து கோபிச்சிருந்தால் இப்படி கொடுக்கலாமா? வலது கையால ஸ்நானம் பண்ண வேண்டாமா? சாதுக்கள்கிட்ட அப்படி கொடுக்குறேளே, அவரையும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லி போஜனம் பண்ணி வச்சு நீங்க கடைசியில தாம்பூரத்தில் வச்சு கொடுக்கப்படாதான்னா கர்ணன் ஒத்தரையும் சாப்பிட சொல்றதே இல்லை. ஏன்னா அவன் தேரோட்டின்னு எல்லாரும் இந்த 4 வர்ணத்தை தவிர்த்து ஒரு வர்ணத்துல பிறந்தவனாக அவனை சொல்லிவிட்டாள் தேரோட்டி மகன்னு. அதனால அவன் அன்னதானமே பண்ணல. அதனாலதான் மறுபடியும் செருத்தொண்டரா பிறந்து பிள்ளைக்கறி பண்ணி அவன் கைலாசம். கர்ணன் தான் செருத்தொண்டரா பிறந்தான். அந்த குறையை நீக்கிக் கொள்றதுக்காக அன்னதானம் பண்ணாத குறையை எல்லா தானமும் பண்ணி விடலாம். அன்னதானம் பண்ண முடியுமா? சாத்தியப்படுமா? படவே விடாது. அதுவும் இந்த நாள்ல ஒருத்தருக்கும் காரியம் செய்ய முடியல. அப்படி இருக்கிறோம். ஆறு சமைக்கிறது இனிமே மிஷின் சமைச்சு மிஷின் வாக்கில் போட முடியும். ஆயிட போறதுன்னு என்ன 10-20 வருஷத்துல. ஆமா, மிஷின் தான் உள்ள போய் ஜெரிமானம் பண்ணணும். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்ல ஒண்ணு பண்ணி வச்சுடுவோம் உள்ள. அப்படிதான் போகுது. இதெல்லாம் முன்ன வர்றது நம்ம ஜகத்துக்கு சந்தோஷப்பட்டு இருக்காங்க எல்லாரும். நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம். இது மாதிரி யாருதேன்னு பிளாஸ்டிக்ல ஒண்ணு உள்ள பண்ணி வச்சுடுவோம். அந்த இதுல வைக்கிற மாதிரி இந்த ஐஸ் பொட்டியில அது மாதிரி உள்ள அது இருக்குன்னு சித்தரிச்சு எடுக்கிறதுக்கு என்னமே இன்னொரு ஆள் வரணும். அப்படின்னா ஆயிட போறது தேசம். இது முன்னேறது இல்லை. இதெல்லாம் முன்னேற்றம் தான். இது நம்ம பிராச்சீனமான தர்மங்கள் போகாமல் இருக்கிற முறையில நாம் இது எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாத்துக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை. தேவானாம் ஜனனீ சைவ பிரம்மாதீனாம் மகாத்மனாம் சொன்னா தானத்துக்கு எந்த பக்கத்துல சாதுக்கள் வராளோ அதான் வலதுகையும் உண்டாள். நீ இனிமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்களே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தாம்பூலத்துல வச்சு கொடுத்தா
நீ இங்க பிறந்தாத்துலேருந்து சொன்னது தங்க தண்ணி அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவே. அப்புறம் அந்த தரித்திர யாச்சகனுடைய ஜாதகம் எவர் சில்வரா போயிடும். தங்க தண்ணி கிடைக்குமா அப்புறம் அவருக்கு? இப்ப புண்ணியம் நமக்கு வந்துருத்தோ ஒரு வாங்கிட்டு போட்டா இந்த மீன் எங்காத்தது உங்க அத்ததுன்னு சொன்னா நீ நானும் பேசிட்டு இருக்கலாம். புண்ணியம் கிடைச்சிட்டு கண்ணன் அது மாதிரி நினைச்ச உடனே தானம் பண்ணி பண்ணான். அது அக்ஷய வட்டவருஷம்னு. ஆமா, சத்வாத்திரத்துல சாதுக்களிடத்துல கொண்டு போய் கொடுக்கறது இருக்கே, அது அக்ஷய வட்டவருஷம்னு. கஹா அக்ஷய வட்டவருஷா விதிபது சத்வாத்திரதத்த தானம் எத்துனாள் ஆச்சாரியா. ஆமா, சாஸ்திரத்தோட கூட நல்ல காரியம் பண்ற மகான்களிடத்துல கொடுக்கிற ஒரு திரவியம் இருக்கே, அதுதான் காப்பாற்றும். சாதுக்களிடத்துல கொடுக்கிற போதுதான் கணக்கு பார்க்க தோணும். பூக்கிரி சாக்கிரி மிரட்டி வாங்கிட்டு போடுவோம்ல, இன்னும் 2 சொன்னம் கூட போடுவோம் செக்குல பேனாவை பிடிச்சு. இல்லைன்னா அவன் ஏதாவது மானத்தை போக்கி விடுவான், அதுக்காக அவனும் கொடுப்பான். சாதுக்களிடத்துல கொடுக்கிற போது கணக்கு பார்க்கணும், தோணி போடும். நல்ல காரியத்துக்கு போகாது சில குடும்பத்துல நல்ல காரியத்தை தவிர தப்பு காரியத்துக்கே போகாது திரவியம். அது ஒரு புண்ணிய குடும்பம். சில குடும்பத்துல போக்கிரி சாக்கிரிகளுக்கு தான் போகும். சாதுக்களுக்கு கொடுக்கிற போது கணக்கு பார்ப்பன் நாம் ஒருவன் அப்படி தோணி போயிடும். அந்த தோட்டம் தான் தோணப்படாது. அதுக்காகத்தான் ஆச்சாரியால் சொல்ற போது அக்ஷய வட்டவருஷம் தாய். அது அழியாத இருக்கும் அந்த புண்ணியம். என்னைக்கும் குடும்பத்தை காப்பாத்தின்னு இருக்கு. இன்னையோட போறதில்லை, நாம் கொடுக்கறது இன்னைக்கு பணம். அந்த புண்ணியம் எத்தனையோ தலைமுறை நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். அதைத்தான் மனசுல வாங்கிக்கணும். அப்படி நினைச்ச போது தானத்தை பண்ணி பண்ணணும். அப்படி எப்படி நல்லவர்களுக்கு தான் தோன்றும் கொடுக்கணும்னு. தோன்ற போது அப்படி எப்படி கொடுத்து அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சணும். அது பரமக்ஷேமத்தை கொடுக்கும்.